நாம் தமிழர் கட்சியினருடன் நீண்ட நாட்களாக மோதல் இருந்து வரும் நிலையில் தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் எதிராக அவதூறு பரப்பும் கட்சியினருக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு தொடரப் போவதாக திருச்சி எஸ்பி வருண்குமார் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் தம்மையும் தமது குடும்பத்தையும் பற்றியும் கடுமையாக விமர்சனங்கள் வைக்கப்பட்டதாக திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி மீதும் அதன் நிர்வாகிகள் மீதும் அவர் புகாரும் கூறியிருந்தார். அதே போல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோரும் வருண்குமார் மீது குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தனர். இந்நிலையில் சமூக வலைதளத்தில் இருந்து தானும் தமது மனைவி வந்திதா IPS இருவரும் தற்காலிகமாக விலக முடிவெடுத்துள்ளதாக அறிவித்துள்ளார் வருண்குமார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்கும். அதற்கு திராவிட மாடல் அரசு தடையாக இருந்ததில்லை என அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டு துவக்க விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியுள்ளார். பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கோவிலில் குடியிருக்கும் ஒருவர் அறநிலையத்துறை அமைச்சராக கிடைத்துள்ளார். பக்தர்கள் உட்பட அனைவரும் விரும்பும் ஆட்சியை திமுக வழங்கி வருகிறது. 7 முருகன் கோவில்களில் பெரும் திட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. அறுபடை வீடுகளில் ரூபாய் 689 கோடி மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. 69 முருகன் கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளது. பழனியில் தைப்பூசம், பங்குனி உத்திரத்திற்கு பாத யாத்திரை வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும். திடீரென்று பழனியில் மாநாடு நடத்தவில்லை. பல்வேறு பணிகள் செய்த பிறகுதான் மாநாடு நடத்தப்படுகிறது. திருக்கோவில் பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்கும். அதற்கு திராவிட மாடல் அரசு தடையாக இருந்ததில்லை. எல்லோருக்கும் எல்லாமும் என்பதுதான் திராவிட மாடல் அரசு. கோவில் வளர்ச்சிக்கும் அதில் பணியாற்றுபவர்களின் முன்னேற்றத்திற்கும் திமுக அரசு பணியாற்றி வருகிறது. அறநிலையத்துறையை அரசு சிறப்பாக நடத்தி வருகிறது. சாதனைகளுக்கு மகுடமாக பழனி முத்தமிழ் மாநாடு நடைபெறுகிறது என்று பேசினார். மாநாட்டில் கலந்து கொள்ள வருகை தந்துள்ள சான்றோர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். செயல்பாபுன்னு என்னால் அழைக்கப்படும் சேகர்பாபு அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராக வந்த பிறகு இந்த துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருதுன்னு எல்லோரோட பாராட்டுக்களையும் பெற்றிருக்கு. கோயிலை கவனிச்சுக்குங்கன்னு நான் அறநிலையத்துறையை அவர்கிட்ட கொடுத்தேன். ஆனால் கோயிலே குடியிருக்கிற ஒருத்தர் உங்களுக்கு அமைச்சராக கிடைச்சிருக்கிறார். நாள்தோறும் ஆன்மீக பெரியவர்கள் அறநிலையத்துறையையும் அமைச்சர் சேகர்பாபு அவர்களையும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஏராளமான நிகழ்ச்சிகள் நடத்தப்படுது, திட்டங்கள் செயல்படுத்தப்படுது. நானும் பல நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்திருக்கேன். அந்த வரிசையில் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் நடந்த மக்கள் பணிகளை பார்த்து திரு குன்றக்குடிகளாரும் திருமுருக கிருவானந்த வாரியாரும் பாராட்டினாங்க. இன்றைய ஆட்சியை நீங்கள் எல்லோரும் பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதோட அடையாளம்தான் பழனியில் நீங்கள் எல்லோரும் கூடியிருக்கிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் வரும் 29ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா, தென் மாவட்ட கடலோரம் மற்றும் அதை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் வரும் 27 வரை
மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசும். வடக்கு ஆந்திர கடலோரம் வங்கக்கடலின் சில பகுதிகளில் இன்றும் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசும். எனவே இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மற்றும் பயங்கரவாதிகள் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. சோப்போர் மாவட்டத்தின் பார்டர் கேம்ப் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கி உள்ளதாக தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து ராணுவம் மற்றும் காஷ்மீர் போலீசார் அங்கு சென்றனர். அப்போது பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதற்கு பாதுகாப்பு படையினரும் பதிலடி கொடுத்து வருகின்றனர். அங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தாயார் சோனியாவிற்கு பிடித்தமானவர் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் வெளியிட்ட சமூக வலைதள பதிவு வைரலாகி உள்ளது. நாய் ஒன்றை சோனியா முதுகில் வைத்திருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டுள்ள ராகுல், அம்மாவின் செல்லம் யார்? நிச்சயம் நூரி, அதாவது நாயின் பெயர் என கூறியுள்ளார். போஸ்ட் பதிவிட்ட அடுத்த 24 மணி நேரத்திற்குள் இந்த புகைப்படத்திற்கு 5968 பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். 8.6 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் லைக் போட்டுள்ளனர். கடந்த ஆண்டு கோவாவின் மப்புசா நகரில் நூரியை வாங்கிய ராகுல் உலக விலங்குகள் தினத்தில் சோனியாவுக்கு பரிசாக அளித்தார். அது குறித்த வீடியோவையும் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் மோடியையும் முதல்வர் யோகி ஆதித்யநாத்தையும் புகழ்ந்த காரணத்திற்காக மனைவி மீது கொதிக்கும் சாம்பாரை ஊற்றியதுடன் அவரை முத்தலாக் சொல்லி கணவன் விவாகரத்து செய்தார். இதனையடுத்து கணவர் மற்றும் குடும்பத்தினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பஹ்ரைச் மாவட்டத்தை சேர்ந்த மரியம் என்ற பெண் வெளியிட்ட வீடியோவில் கூறியுள்ளதாவது, 2023 டிசம்பர் மாதம் எனக்கும் அயோத்தியை சேர்ந்த அர்ஷத் என்பவருக்கும் திருமணம் நடந்தது. இரு வீட்டார் சம்மதத்துடன் நடந்த இந்த திருமணத்துக்கு தன்னால் முடிந்ததை விட எனது தந்தை அதிக செலவு செய்துள்ளார் என்றார். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் பெய்து வரும் மழை காரணமாக 4 பேருடன் சென்ற தனியார் ஹெலிகாப்டர் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் கேப்டன் உட்பட 4 பேரும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து விசாரணை நடந்து வருகிறது. பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று இந்தியாவிற்கு வருவதில் மகிழ்ச்சியாக உள்ளது. அதே நேரத்தில் உக்ரைனின் சூழ்நிலை பொறுத்தே பயணம் அமையும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். உக்ரைன் சென்றிருந்த பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார். அப்போது அவரை இந்தியா வரும்படி மோடி அழைப்பு விடுத்தார். இது தொடர்பாக பேசிய ஜெலன்ஸ்கி, மீண்டும் நாங்கள் இருவரும் ஒன்றாக சந்திப்பது நல்லது என நினைக்கிறேன். அதுவும் இந்தியாவில் நடந்தால் சிறந்தது. இந்தியா பெரிய சிறந்த நாடு. போர் காரணமாக அங்கு செல்வதற்கு நேரம் கிடைக்காதது பரிதாபம். இந்தியா எங்கள் பக்கம் இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறேன். இந்திய அரசும் பிரதமரும் என்னை பார்க்க தயாராக இருக்கும் பட்சத்தில் நான் இந்தியா வருவதில் மகிழ்ச்சி அடைவேன். எனது இந்திய பயணம் உக்ரைனில் உள்ள சூழ்நிலையை பொறுத்து அமையும் என்று கூறினார். பொது வெளியில் பெண்கள் முகத்தை மூட வேண்டும், ஆண்கள் தாடி வளர்க்க வேண்டும், கார்களில் பாடல் ஒலிக்க கூடாது என தாலிபான் அரசு புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. தெற்காசிய நாடான ஆப்கானிஸ்தானில் 2021 முதல் தாலிபான்கள் ஆட்சி நடந்து வருகிறது. இங்கு பெண்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன. ஆட்சி பொறுப்பு ஏற்கும் முன்பு தாலிபான்கள் தங்களின் ஆட்சி முந்தைய ஆட்சி போல் கொடூரமாக இருக்காது என்றனர். ஷரியத் சட்டத்தின்படியே ஆட்சி நடத்தப்படும் என கூறிய அவர்கள் பிறகு நாளுக்கு நாள் கட்டுப்பாடுகளை விதிக்க துவங்கியுள்ளனர். ATP டென்னிஸ் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் ஜோடி அரையிறுதிக்குள் நுழைந்தது. அமெரிக்காவில் ஆண்களுக்கான டென்னிஸ் தொடர் நடக்கிறது. இதன் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் பிரிட்டனின் லூகா பவ் ஜோடி ஈக்வடாரின் கொன்சாலோ எஸ்கோபர் கஜகஸ்தானின் அலெக்சாண்டர் ஜோடியை எதிர்கொண்டது. முதல் செட்டை தக்ஷினேஸ்வர் ஜோடி 6-1 என கைப்பற்றியது. பின் ஏமாற்றிய இந்த ஜோடி இரண்டாவது செட்டை 4-6 என கோட்டை விட்டது. வெற்றியாளரை முடிவு செய்ய சூப்பர் டை பிரேக்கர் நடந்தது. இதில் தக்ஷினேஸ்வர் ஜோடி 10-8 என போராடி வென்றது. 1 மணி நேரம் 8 நிமிடம் நடந்த போட்டியின் முடிவில் தக்ஷினேஸ்வர் ஜோடி 6-1, 4-6, 10-8 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியது.